जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम् आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्. பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. உலகத்தை பற்றி பந்தப்படுத்துகிற கருத்துக்களை நாம் வைத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை வச்சு நாம வாழறதால மற்றவர்களை நாம் பந்தப்படுத்தி கொண்டிருப்பது. இந்த உலகத்தை பந்தப்படுத்துகிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு வாழ்பவன் தன்னை சுதந்திரமாக வாழ்பவனாக நினைத்தாலும் அவன் பந்தத்திலே வாழ்கின்றவன். உலகத்தை பற்றிய தெளிவான சுதந்திர கருத்துக்களை வைத்து வாழ்பவன் ஒரு பந்தத்திலே இருப்பதாக நினைத்தாலும் அவன் சுதந்திரவான். சாமி எப்பவுமே சொல்வேன், மிகச்சிறந்த சுதந்திரத்தை கொடுக்கின்ற தலைவனுக்கு அடிமையாக இருப்பது மிக மோசமான சுதந்திரவானாக இருப்பதை விட மிக உயர்ந்தது. தானே சுதந்திரம்னு எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வாழறதை விட மிக உயர்ந்த சுதந்திரத்தை அளிக்கின்ற தலைவனுக்கு அடிமையாக இருப்பது நல்லது. காரணம் என்னன்னா, அந்த சுதந்திரத்தை பற்றிய தெளிவை இந்த தலைவன் உங்களுக்குள்ளே பாய்ச்சி விடுவான். அப்போ நேச்சுரலாக என்னவோ உங்களுக்குள்ள சுதந்திரம் மலர்ந்து விடும். அதனால் அதை வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அடிமை மாதிரி இருக்கு தெரியுமே தவிர அடிமைத்தனம் கிடையாது. சுதந்திரத்தை உங்களுக்குள் பாய்ச்சுகின்ற குருவோடு இணைந்து வாழ்வது. சில நேரத்தில் இந்த மக்கள் அப்படி தான் நினைக்கிறது உண்டு. ஏன் மக்கள் ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டு ஒரு குருவுக்கு அடிமையாக இருக்கிறது? ஒன்றும் வேண்டாம். சுதந்திரத்தை உங்களுக்கு அளிக்கின்ற குருவுக்கு அடிமையாக இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே அடிமைத்தனத்தை உருவாக்குகின்ற அந்த கருத்துக்களுக்கு அடிமையாக வாழ போறீங்க, அவ்வளவுதான். ஆனால் அவர்கிட்ட போனால்தான் என்ன ஆகும்? அந்த சுதந்திரத்தை அளிக்கின்ற கருத்துக்களை உங்களுக்கு அளித்து உங்களை அடிமைத்தன்மையிலிருந்து மீட்டு நேச்சுரலாக சுதந்திரத்துக்கு உங்களை அழைத்து செல்வார். இயற்கையிலேயே தன் சுதந்திரத்தை மதிக்கின்ற ஒரு மனிதனாலே மற்றவர்களை அடிமைத்தனமாக வச்சிருக்க முடியாது. ஒரு ஞானகுரு இயற்கையில் தன் சுதந்திரத்தை மதிக்கின்ற மனிதன். அவர் எப்படி இன்னொருத்தர் அடிமையாக வச்சிருக்க முடியும்? முடியவே முடியாது. ஆனால் வெளியிலிருந்து
பார்க்கின்ற மக்களுக்கு அடிமைத்தனமாக தோணலாம். நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பந்தத்தை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை ஆழ்ந்து முடிந்து 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 உருவாக்கி இருக்கின்ற மன அமைப்பு தான் துக்கம். இந்த மன அமைப்பிலை இருந்து வெளிப்படுவது, இந்த மன அமைப்பை உடைத்து இதிலிருந்து வெளிப்படுவது தான் சக்தி. மாற்றக்கூடியதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தி. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களால மாற்ற முடியும்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. உங்களுடைய அவேர்னஸுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த சக்தி மலரத் துவங்கும். ஜீவன் முக்தியின் முதல் பரிமாணம் மலரத் துவங்கும். அவேர்னஸுக்கு வந்தாலே முதல் பரிமாணம் மலரத் துவங்கிவிடும். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இதெல்லாம் உங்களால மாற்ற முடியும்ன்றத உட்கார்ந்து ஆழ்ந்து தியானம் செய்தாலே போதுமானது. தானாவே அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே மாறத் துவங்கிவிடும். நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட போதுமானது, அவை மாறத் துவங்கிவிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நினைச்சு பார்த்தா எப்படி சாமி மாறும்னு நினைக்கலாம். நீங்க பல ஆண்டுகளாக கடந்த காலத்திலே நீங்கள் நினைத்த நினைவுகளின் தொகுப்பு தான் உங்களுடைய இப்ப நிகழ்கால வாழ்க்கை. அப்ப இந்த நிகழ்காலத்திலே நீங்கள் உருவாக்குகின்ற நினைவுகள் தான் உங்களுடைய எதிர்காலமாக மாறும். நீங்கள் கண்ட கனவுகள் தான் இன்று உங்கள் நனவு. அப்ப இப்பொழுது காணப்போகின்ற கனவுகள் தான் உங்களுடைய எதிர்கால நனவு. மிக தெளிவாக உங்களால் எதையெல்லாம் மாற்ற முடியும் என்றும் அவைகளை எப்படி மாற்ற வேண்டும் என்றும் கனவு கண்டால் கூட போதுமானது. ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக கனவு கண்டால் கூட போதுமானது. ஆழ்ந்த சிந்தனை மூலமா நினைச்சா அது கனவுன்னு சொல்ல முடியாது, தியானம்னு தான் சொல்லணும். நினைத்தால் கூட போதுமானது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. கனவை நீங்கள் காணவில்லை, கனவுகள் உங்களை கண்டு கொண்டிருக்கின்றது. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். தராசு மாதிரி உங்களுடைய கனவுகளும் நீங்களும் ரெண்டு பக்கம் இருக்கீங்க. உங்களுடைய கனவுகளோட வெயிட் அதிகமாக அதிகமாக அந்த தட்டு தாழ்ந்து இது மேல் உயர்ந்து விடும். எந்த பக்கம் அதிகமாகுதோ அது உயர்ந்து விடும். இப்போ நீங்க எதை வச்சிருக்கீங்களோ அது அதிகமாகவும் உயரமாகவும் இருக்கிறது. காரணம் என்னன்னா கனவுகள் குறைவா இருக்கிறது. அதனுடைய பக்கம் சேர சேர அதனுடைய பக்கத்தை மாற்றுவீர்களானால், உங்களை பற்றிய தெளிவான கனவுகளை உருவாக்குவீர்களானால் அந்த பக்கம் நிறையும் மலரும். நீங்கள் கனவுகளை காணவில்லை, கனவுகள் உங்களை கண்டு கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள். மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றுகின்ற தெளிவையும் உணர்வையும் அவேர்னஸையும் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வர்றது தான் சக்தின்னு சொல்றேன். இப்ப மாற்ற வேண்டியதை மாற்றணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மரணமே இல்லாத வாழ்க்கை வாழணும், முதுமையே இல்லாத வாழ்க்கை வாழணும். நம்ம பெரிய பிரச்சனையே என்னன்னா எக்ஸ்ட்ரீமுக்கு போக முயற்சி பண்றது. போக முடியலன்னு என்ன சொல்றது? நான் அப்பவே சொன்னேன்ல, அதான் நடக்காது அப்படின்னு. முதுமையை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்றது, அது முடியல அப்படின்ன உடனே நம்முடைய காஃப் கோல்டை கூட சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துடுறது. நான் தான் சொன்னேன்ல, நம்மளால எதையும் மாற்ற முடியாது. கேட்டியா? இப்ப காஃபுக்கும் மருந்து சாப்பிடாத, இருமலுக்கும் மருந்து சாப்பிடாத, நம்மளால மாற்ற முடியாது, விட்டுரு. கிடையாது.
எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை மாற்ற முயற்சி பண்றது, இல்லைன்னா எதையுமே மாற்ற முடியாதுன்னு நினைச்சிடுறது. இதுதான் பந்த மனப்பான்மை. எக்ஸ்ட்ரீம்ஸை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. உங்களால் மாற்றக்கூடியவைகளை உடனடியாக படிப்படியாக மாற்றுங்கள். உங்களால் இயலுகின்ற விஷயங்களை மாற்ற துவங்குங்கள். சக்தி மாற்றவே முடியாத இந்த எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை ஆழ்ந்து இனிமையாக ஏற்றுக்கொள்வதுதான் புத்தி. ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஜீவன் முக்தியினுடைய பல்வேறு பரிமாணங்களை புது கோணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மாற்றவே முடியாத விஷயங்கள் சிலது இருக்கு. மரணம், ஓல்டேஜ், நம்முடைய வாழ்க்கையின் போக்கினாலேயே, இயற்கையினாலேயே அது நடந்தாக வேண்டும். அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதுதான் புத்தி. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா, இனிமையாக அவைகளை ஏற்றுக்கொள்வது, இதுதான் வாழ்க்கையின் போக்கு. ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு புத்தி. இப்போ மாற்ற முடியாதவைகளோடு சண்டையிடுவதனால அவைகளை மாற்றிவிட முடியாது. ஆனால் எதையுமே மாற்ற முடியாதுங்கிற ஒரு மன அழுத்தமும் டிப்ரெஷனும் நமக்கு வந்துடும். அதுதான் பிரச்சனை. அந்த மன அமைப்பிற்குள் விழாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். மாற்றக்கூடிய பலதை மாற்றாம இருக்கிறது, மாற்ற முடியாத பலதோட முட்டி மோதிட்டு இருக்கிறது. சக்தி முழுக்கவும் மாற்ற முடியாத விஷயங்களோட முட்டி மோதுறதுக்கே செலவாயிடுறதுனால மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட மாற்றாமலேயே தன்னம்பிக்கை இல்லாமல் விழுந்து கிடப்பது. மாற்றக்கூடியவைகளை மாற்றும் சக்தி, மாற்ற இயலாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி எனக்கு தெரியல, நான் என் வாழ்க்கையில இப்போ சக்தியை நிறைய உபயோகம் பண்ணணுமா, புத்தியை நிறைய உபயோகம் பண்ணணுமா? ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. ஆழமான ஒரு தியான ரகசியம், தியான சத்தியம். நீங்க உங்க வாழ்க்கையில இப்போ மாத்திக்கிட்டே போற சக்தியை உபயோகம் பண்ணணுமா, இல்லை ஏத்துக்கிட்டே போற புத்தியை உபயோகம் பண்ணணுமா? இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது. நல்லா புரிஞ்சுங்க. விடியற்காலை நேரங்களிலே தூக்கம் கலஞ்சி நனவுக்கு வந்த உடனே இந்த நனவு இனிமையாக தெரிந்து கனவு ரொம்ப ஹெவியான, அந்த தூக்க நிலை வந்து ரொம்ப ஹெவியான ஒரு சஃபகேஷனா துக்கமா ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஹெவியா இருந்து இது ரொம்ப ரிலாக்ஸ்டா, அப்பா முழிச்சுக்கிட்டோம் பரவாயில்லப்பா, இது அந்த நைட் மேர்னு சொல்லுவோம். தூக்கம் வந்து நைட் மேரிஷாகவும் விழிப்பு நிலை சுகமாகவும் இனிமையாகவும் இருந்ததுன்னா நீங்க இப்போ ஜாஸ்தி உபயோகம் பண்ண வேண்டியது சக்தி. உங்களுடைய மாற்றக்கூடிய பல சக்திகள் இயங்காமல் புதைந்து கிடக்கின்றன. அப்ப நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை மாற்றலாம். பல விஷயம் மாற்றக்கூடியவைகளை மாற்றாமல் சோம்பல்தனமாக பந்தத்தன்மையிலே இருக்கிறீர்கள். சில பேருக்கு அப்படி இல்லாம விழிச்ச உடனே இந்த நனவு நிலை பெரிய பிரஷரா இருக்கும். தூக்கம் வந்து ரொம்ப இனிமையாகவும் சுகமானதாகவும் பெரிய ஓய்வாகவும் இருக்கும். ஐயோ இன்னொரு நாள் வந்துருச்சா, ஏண்டா விழிச்சோம். இந்த நனவு நிலை மிகப்பெரிய பிரஷராகவும் வேதனையாகவும் துக்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அப்ப இப்போ உங்களுக்கு தேவை வந்து சக்தி இல்லை, புத்தி. நீங்க ரொம்ப அளவுக்கு மீறி மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற முயற்சி செய்து மலையோடு மல்லுக்கட்டி மோதிக்கொண்டிருக்கிறீர்கள். தலையை முட்டிட்டு இருக்கீங்க. தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள துவங்குங்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தியை உருவாக்குங்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः।
यामिषं गिरिशन्तः. இது ஒரு ஆழமான ஒரு நுட்பம். நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இப்போ உடனடி தேவை சக்தியா புத்தியான்? ஒரு சக்தி நிலையில் ஆகட்டும் புத்தி நிலையில் ஆகட்டும், இந்த கருத்துக்களை அப்ளை பண்ணி பார்த்து வாழ ஆரம்பிச்சுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு பிறந்துடும். எங்க சக்தியை உபயோகம் பண்றது, எங்க புத்தியை உபயோகம் பண்றது, அது பேர் தான் யுக்தி. தானாகவே மலர்ந்து விடும். ஆரம்பிக்கும் பொழுதுதான் கேள்வி கேட்கணும், நான் சக்தியை உபயோகம் பண்ணணுமா புத்தியை உபயோகம் பண்ணணுமான்னு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை உபயோகம் பண்ணா கூட ஒரு சில நிகழ்ச்சிகளில் உபயோகம் பண்ணி சிலதில் ஜெயிப்பீங்க, சிலதில் தோப்பீங்க. ரெண்டுமே தவறில்லை. இப்போ சக்தியை உபயோகம் பண்ணி சிலதில் ஜெயிச்சு சிலதில் தோத்து, புத்தியை உபயோகம் பண்ணி சிலதை ஏற்றுக்கிட்டு சிலதை ஏற்றுக்க முடியாமல் தடுமாறி, ரெண்டுமே தப்பு இல்லை. உபயோகம் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு யுக்தி. அந்த யுக்திக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று என்னன்னா, எவ்வளவுதான் மாற்றிக்கொண்டே இருந்தாலும் இந்த பிரபஞ்சமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் அப்படின்னு புரிய வைக்கிற தெளிவு. நீங்க மாத்தினாலும் ஏத்துக்கிட்டாலும் வெளியில நடக்கிற உலகமாகட்டும் உள்ள நடக்கிற உலகமாகட்டும் 2 உலகமுமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய கனவு அப்படிங்கிற தெளிவு நமக்குள் மலரத் துவங்கும். அந்த தெளிவு தான் யுக்தி. அந்த தெளிவு வந்தா என்ன ஆகணும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிரபஞ்சமே கனவுங்கிற தெளிவு உங்களுக்குள்ள வந்ததுன்னா சோம்பேறி ஆயிட மாட்டீங்க. உண்மையில சோம்பேறி ஆயிட மாட்டீங்க. பந்த வைராக்கியம் உருவாகும் நினைக்காதீங்க. பிரபஞ்சமே ஒரு பெரிய கனவுதான் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள் வருமானால், உங்களுக்குள்ள இந்த யுக்தி மலருமானால் யுக்த வைராக்கியம் மலரும். என்ன நடக்கும்னா, நீங்களும் இந்த உலகத்திற்கு உபயோகமாக இருப்பீர்கள், இந்த உலகத்தையும் உங்களுக்கு உபயோகமாக மாற்றிக்கொள்வீர்கள். உண்மையில இந்த பிரபஞ்சமே கனவுதான்னு தெளிவு வரும்போது என்ன ஆகும்னா, ஆட இதுக்காகவாப்பா பையன் நாம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஆழமான அமைதியும் தெளிவும் உங்களுக்கு வரும். வந்ததுன்னா சம்பாதிக்கிறதுக்காக இந்த உலகத்தை உபயோகமா நீங்க மாத்திக்கிறதுக்காக பட்டுட்டு இருந்த கஷ்டங்களும் இல்லாம போய், கஷ்டம் இல்லாமலே இந்த உலகத்தை உங்களுக்கு உபயோகமா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த உலகம் உங்களுக்கு உபயோகமாக மாத்திக்கிறதுக்கு இந்த உலகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்ததோ அதுவும் போய் நீங்களும் இந்த உலகத்திற்கு உபயோகமா மாறிடுவீர்கள். இப்ப இந்த 2 தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. நீங்க என்ன பண்றீங்க, இந்த உலகத்துல இருந்து மேக்சிமம் திருடணும்னு நினைக்கிறீங்க. இந்த உலகம் என்ன பண்ணுது, உங்ககிட்ட இருந்து மேக்சிமம் திருடி எடுத்துடணும்னு நினைக்குது. நான் இந்த கதைகள்ல படிச்சது உண்டு. குமரகுருபரர் 5 வயது வரை ஊமையாக இருந்தார். திருச்செந்தூர் முருகன் சந்நிதிக்கு எடுத்து செல்லப்பட்டவுடன் அங்கிருந்த ஏதோ ஒரு சித்தர், ஏதோ ஒரு ஞானி குழந்தையை பார்த்து சைகை செய்ய ஆசீர்வதிக்க உடனே பாடல்களாக பொழிந்தாருன்னெல்லாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி ஒரு குழந்தை பேசாமல் இருந்தது, உடனே அழைச்சிட்டு போனாங்க, அந்த குழந்தை உடனே பாடலாக பொழிந்தது அப்படின்லாம். மிஞ்சி போனால் எச்சியா பொழியும், அது எப்படி பாடலாக பொழிந்தது அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கே அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி விட்டது. அமெரிக்காவில் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் சைல்டு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. சமயம் அந்த குழந்தைக்கு ஹீல் பண்ணுறதுக்காக கை வச்சோம். குழந்தை பிரபாளமாக பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த குழந்தை சொன்ன சில கருத்துக்கள். நான் கேட்டேன், ஏன்பா பேசாமல் இருக்க, ஊமையாக இருக்க, அந்த உணர்வோடு கலந்து பேசலாமேப்பா அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லுது, இல்லை இல்லை, நான் எனக்கு மன வளர்ச்சியோட வாழறதுக்கு விருப்பமே இல்லை, இந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாத ஊமை குழந்தையா வாழறதான் விரும்புகிறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இது துக்கமான வாழ்க்கையாச்சப்பா, ஏன்பா இப்படி வாழணும்னு நினைக்கிற? அந்த குழந்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது, பல ஜென்மம் எடுத்து வாழ்ந்து இந்த மனித குலம் மனித சமுதாயம் என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கை முடியும் போது எனக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்தது, எங்கிட்ட இருந்து என்ன எடுத்ததுன்னு பார்த்தா எங்கிட்ட இருந்து எடுத்தது தான் ஜாஸ்தியாக இருக்குது, கொடுத்தது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இந்த சமூகமே என்னை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறதுன்னு நான் நினைக்கிறதுனால இந்த வாழ்க்கையில் இந்த சமூகத்துக்கு எந்த பொறுப்பும் நான் எடுக்காமல் வாழப்போகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 5 வயசு குழந்தை இந்த மாதிரி பெரிய பெரிய கருத்துக்களை சொல்வதை, மேபி 5 அல்லது 10 வயசுக்குள்ள இருக்கும் அந்த குழந்தைக்கு பெரிய பெரிய கருத்துக்கள். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே
நாம் சமூகத்தினாலே வஞ்சிக்கப்படுவதாகவும் அளவுக்கு மீறி நம்மிடமிருந்து சமூகம் உறிஞ்சி எடுக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதனாலதான் நாம என்ன பண்றோம், மிக அதிக அளவு சமூகத்திலிருந்து உறிஞ்சி எடுத்துடணும்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற மிகப்பெரிய போட்டி தான் நம்ம வாழ்க்கை. நாம் சமூகத்தை உறிஞ்சுவதா, சமூகம் நம்மை உறிஞ்சுவதா? இது மொத்தமுமே மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுன்ற தெளிவு நமக்குள் வரும் பொழுது நாம் சமூகத்தை எப்படி உபயோககரமாக மாற்றிக்கொள்வது, சமூகத்திற்கு எப்படி உபயோககரமாக மாறுவது அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ளே மலர்ந்துவிடும். திருவண்ணாமலை நித்யானந்த தியானபீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. இது ஜீவன் முக்தியினுடைய இன்னொரு முக்கியமான பரிமாணம். மிக அதிக அளவு சமூகத்திற்கு உபயோககரமாக இருப்பது. நாம சமூகத்துக்கு அதிக அளவு உபயோககரமாக இருந்தாலே போதுங்க, தானாகவே சமூகம் நமக்கு உபயோககரமாக இருக்கும். அதில் ஒன்றும் நாம் கவலைப்படவே வேண்டியதில்லை. நாம் சமூகத்திற்கு அளவுக்கு உபயோகமாக இருந்தோம்னாலே போதும், சமூகம் நமக்கு தானாகவே அதிக அளவு உபயோககரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சமூகத்துக்கு மிக அதிக அளவு உபயோகமா இல்லை, சமூகம் உங்களுக்கு மிக அதிக அளவு உபயோகமா இல்லை. அதனாலதான் மரண பயம். மரண பயம் சாக போறதை பத்தி கூட இல்லை, வாழ முடியலையே, நாம நினைச்சதெல்லாம் வாழ்ந்து முடிக்கலையேன்ற பயம்தான். பல நேரத்துல சாக போறதை பத்தி கூட மரண பயம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் செத்துதான் ஆகணும் ஒரு நாள்னு, அதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. நாம நினைச்சபடி வாழ்ந்து முடிக்கலையே அப்படிங்கறதான் பிரச்சனை. அதாவது நாம நினைச்ச அளவுக்கு சமூகத்தை நாம யூஸ் பண்ணி முடிச்சிடல, அதுதான் பிரச்சனை. நாமும் மிக அதிக அளவிற்கு சமூகத்திற்கு கொடுத்து சமூகத்தையும் உபயோககரமாக உபயோகிப்பது எப்படின்னு தெரிஞ்சு வாழுகிறவர்கள் அக்கௌண்ட்ஸ் கிளீனா இருக்கும். எப்ப வேணா புக்கை மூடி வச்சுட்டு கிளம்பலாம்பான்னு கிளம்பிடலாம். அக்கௌண்ட்ஸை கிளீனா வச்சிருக்கிறது. மிக அதிக அளவிற்கு நாமும் உபயோகமாய் சமூகத்தையும் நமக்கு அதிக அளவிற்கு உபயோகப்படுத்தி கொள்ளுகின்ற வாழ்க்கை யுக்தி. அதைத்தான் யுக்தின்னு சொல்றேன். ஒன்றும் ஒரு சிறிய தியானத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கள். அடுத்த ஒரு 21 நாளுக்கு காலையிலிருந்து இரவு வரை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் உங்களுக்கு உள்ள ஓடுகின்ற விஷயமும் வெளியில ஓடுகின்ற விஷயம், இந்த ரெண்டுமே கனவு அப்படிங்கிற ஆழ்ந்த தியானத்திலேயே இருங்கள். திரும்ப திரும்ப இது ரெண்டுமே கனவுதான் அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க, போதும், வேற ஒன்றும் வேண்டாம். யாருக்கு தெரியும் இது கனவா இருக்கலாம் கூடத்தான் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டே இருங்க, போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அந்த சிந்தனையே உங்களுக்குள் ஆழ்ந்து ஊடுருவி யுக்தியாக மலரும். அப்ப என்ன ஆகும்னா, கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம துக்கம் இல்லாம சமூகத்துக்கு உபயோகமா இருப்பீங்க. நேச்சுரலாவே சமூகம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உலகம் கனவு என்கின்ற யுக்தி பிறந்தால் யுக்த வைராக்கியம் மலரும். யுக்த வைராக்கியம்னா என்னன்னா, நாம் அதிக அளவில் உலகத்திற்கு உபயோகமாக இருந்து உலகம் அதிக அளவில் நமக்கு உபயோகமாக இருப்பது. இது தானாவே மலர்ந்துடும். உங்களை உலகம் வஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. உலகம் உங்களை வஞ்சிக்கிற மாதிரி எப்ப தோணும்னா, நீங்க இதை நிஜம்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஒரு செயலை செய்யும் பொழுதுதான். மொத்தமா ஒரு கனவு, காலையில வீட்டில் படுத்திருந்தா என்ன, ஆபீஸ்ல போய் 1/2 மணி நேரம் உட்காந்து எதையாவது செய்ய சொல்லிட்டு வந்தா என்ன, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கேயும் பெரும்பாலும் நேரம் படுத்து தான் இருக்கும். உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கீங்க, படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு. ரொம்ப லைட்டா உங்களுடைய வாழ்க்கையின் சிக்கலான
சூழல்களை, தருணங்களை ரொம்ப லைட்டாக இனிமையாக வாழறதுக்கான உணர்வை இந்த உலகமே கனவுதான் அப்படிங்கிற யுக்தி அளித்து விடும். அப்போ என்ன ஆகும்? உலகம் உங்களை வஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. ரொம்ப இனிமையாக உலகத்தோடு இணைந்து வாழ்வீர்கள். உலகம் உங்களை வஞ்சிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உலகத்திற்கு அதிக அளவு உபயோகமாக இருப்பீர்கள். உலகம் உங்களை வஞ்சிக்கலை அப்படிங்கிற உணர்வோடு உலகத்துக்கு நீங்கள் உபயோகமாக இருந்தால் நீங்கள் பணம் வாங்கிட்டு வேலை பண்ணாலும் நீங்கள் செய்கிறது சேவை. உலகம் உங்களை வஞ்சிக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் பணமே வாங்காமல் சேவை பண்ணுறதா நினச்சி பண்ணிட்டு இருந்தாலும் அது வேலை. வேலைக்கும் சேவைக்கும் இதுதான் வித்தியாசம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.